மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி சார்பாக முதல்வராக பதவியேற்றதற்கு முதலில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கி தவழும் மாற்றுத்திறனாளி, முதுகுத்தண்டு அடிப்பட்டவர்கள், எங்களை போன்று இன்னும் நிறையா மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற மாதிரி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கள் நிலைமையை அறிந்து எலக்ட்ரிக் ஆட்டோ மானியமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி என்னவென்றால், எங்கள் உடல் குறைபாடையை பார்த்து யாரும் வேலை தர மாட்டார்கள். அதனாலே எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இன்றைக்கி மாதம் உதவித்தொகை 1500 ரூபா தான் வருகிறது. இன்றைக்கி அரசாங்கம் 3 சக்கரம் வாகனம் கொடுத்திருந்தாலும் அதை எங்களால் வெளியே போவதற்கு தான் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதல்வர்கள் மாற்றுத்திறனாளி நிலைமை அறிந்து எலக்ட்ரிக் ஆட்டோ மானியமாக வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த ராபிடோ, லூபர் இது போன்ற பைக் டாக்ஸி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் அதில் அனுமதிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் கொடுத்திருக்கிறது. அதை நாங்கள் பயன்படுத்தி பைக் டாக்ஸி ஓட்டுவதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி அது இல்லை என்றால் எலக்ட்ரிக் ஆட்டோவை மானியத்தில் வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை அன்போடு வேண்டுகொள்கிறோம். இப்படிக்கு தவழும் மாற்றுத்திறனாளி பாஷா, புதுக்கோட்டை.